வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் என வாழ்த்தி வணங்குகிறேன். கோரோ என்ற ஒரு சிறப்பு உணவு பானம் ஒருவரிடத்திலே இருந்து இன்னொருவருக்கு வாய் மூலமாகவே அதனுடைய பயன்பாட்டு சிறப்பு பரவி இன்றைக்கு ஏராளமான மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது சித்தர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இப்போது 3 விஷயங்களை பற்றி இன்றைக்கு நான் குறிப்பிட இருக்கிறேன். ஒன்று என்னென்னா, இந்த கொரோனா தொற்றிலே இருந்து நாம் விடுபட வேண்டுமானால் முதல்ல என்ன பண்ண வேண்டும், அது தொற்றிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும், கட்டாயம் நாசிவாய் கவசம் அணிய வேண்டும். தனி மனித விலகல் என்பது கட்டாயம் கடைபிடிக்கப்பட வேண்டும். சமூக இடைவெளி என்று 2 மீட்டர் இடைவெளியிலே தான் ஒருவரோடு ஒருவர் தெரியாத ஒரு இடத்திலே பழகுகிற வாய்ப்பு ஏற்படுகிற போது அந்த இடைவெளியை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். கை, நாசி, வாய், முகம் இவற்றை முடிந்த வரையில் அடிக்கடி சுத்தமாக கழுவி பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது மிக கட்டாயம். அப்போது இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எதுக்கு உதவும் அப்படின்னா, இந்த தொற்று நம்மை தொற்றிக்கொள்ளாமல் பாதுகாக்க உதவும். இப்போது 3 விஷயங்கள் மக்களிடத்தில் இருந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஒன்று என்னென்னா, எவ்வளவுதான் எங்களை போன்றவர்கள் சொன்னாலும் போய் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அறிகுறி ஐயப்படும்படியாக அறிகுறி இருந்தால் உடனே போய் பரிசோதனை செய்து அந்த பரிசோதனையை முதல்ல தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள்னு சொன்னால் கேட்கறதில்லை. பயம். சாதாரணமாக நாம் என்ன பண்ணுவோம், ரத்த பரிசோதனை பண்ணிக்கொள்ளுவோம். ஒரு நோய் அறிகுறி இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் பரிசோதனை பண்ணிக்க போக மாட்டேன்னா, ஐயோ பரிசோதனை பண்ணி டாக்டர் அதுன்னு சொல்லிவிட்டா என்ன சொல்லிட்டா சீக்கிரமே பார்த்தா அது விரைவில் அதிலிருந்து குணமாயிடலாம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும், தைரியமாக இப்போ என்ன பண்ண வேண்டும், எல்லாரும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எப்போ ஏதேனும் ஒரு சின்ன அறிகுறி தெரியுது, என்ன அறிகுறிகள், இப்போது மூச்சு விடுவதில் சிரமம், அல்லது கொஞ்சம் ட்ரை காஃப் இருமல், கொஞ்சம் தூரம் நடந்தாக்கா அப்படி போனால் மூச்சு வாங்குது, அடிக்கடி வயிற்றுப்போக்காக இருக்கிறது, நெஞ்சிலே கடுமையான கபம் கட்டி கொண்டு இருக்கிறது, இருமல் நிற்காமல் தொடர்ந்து லொக்கு லொக்கென்று இரும்பிக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாம் தெரிகிற போது உடனே போய் நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆனால் இப்போ என்ன பண்ணுகிறார்கள், இந்த மழை நாள் இல்லையா, இது மழை நாள் கடுமையாக இந்த புயலும் பனியும் மழையும் பெய்கிற போது சளி தொற்று வருவது என்பது இயற்கை. எல்லா சளியும் கொரோனா என்று நாம் பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது உதாரணமாக கொஞ்சம் மூக்கில் நீர் கொட்டுகிறது, தும்மல் வருகிறது, மூக்கு அடைத்து கொள்ளுகிறது, அப்போ மூச்சு விட சிரமம் இருக்குதுன்னா அதையும் கொரோனாவையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த கோரோ ஒரு மிகச்சிறந்த உணவு பானம். என்னென்னா, ஒரு 15 மில்லி ஒரு மூடி அளவுக்கு, அந்த அளவு குப்பி அதில் இருக்குது பாருங்கள், அதில் குடித்த உடனே முதல்ல கிடைக்கிற மாற்றம் என்னென்னா, தொண்டையில் இருந்து உங்களுக்கு அந்த கபத்தில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். ஒரே ஒரு பாட்டில் வாங்குங்க, அதை வாங்கி ஒரு வேளை சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுவீர்கள். ஏன்னா மக்களை, சுவாச உறுப்புகளை ஆரோக்கியப்படுத்துவது இந்த சூழ்நிலையில் மிக அவசியம். இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் சளி அறிகுறிகள் தெரிந்தால் கூட ஒரு ஸ்டாக் போல் வீட்டிலே இந்த கோரோவை வைத்து கொள்ளுங்கள், அதை குடியுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக சுவாச உறுப்புகளில் இருக்கிற தொல்லைகளில் இருந்து இமீடியட் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது மாற்றம், இந்த கோரோவை சாப்பிட்ட உடனே உங்கள் மனதிலே ஒரு கிளர்ச்சி கிடைக்கிறது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். என்னென்னா, பெரும்பாலும் நமக்கு இருப்பது என்ன, மன பீதி. ஐயோ என்ன ஆகிடுமோ, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்ற ஒரு பயம். அந்த பயத்தை முதலிலே இது போக்குகிறது. அந்த ஆற்றல் இதற்குள்ளே இருக்கிறது. இது மிக இரண்டாவது. மூன்றாவது மிக மிக முக்கியமான ஒன்று, இந்த கொரோனா தொற்றில் இருந்து விடுபட்டவர்கள், பாசிட்டிவ் என்று அறிந்து பிறகு நெகட்டிவ் என்று கண்டறியப்பட்டவர்கள், நெகட்டிவ் ஆன பின்னாலும் அவர்கள் முழுமையாக அவர்களுடைய ஆரோக்கியத்தை திரும்பி பெறுவதில்லை. தொண்டையிலே சரியாக சத்தம் வர மாட்டேங்குது, தொண்டையிலே எப்பவும் சளி இருக்கிறது, எப்பொழுதும் அசதியாகவும் சோர்வாகவும் இருக்கிறது, என்னால் அவ்வளவு சரியாக இன்னும் சுவாசிக்க முடியவில்லை, இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு ஆபத்து பாந்தவன் எதுன்னா, இந்த கோரோ என்கின்ற ஒரு உணவு பானம் அந்த சுவாச உறுப்புகளை பலப்படுத்த உதவுகிறது. அடுத்து பலர் என்ன செய்கிறார்கள்,
தவறான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறார்கள். இந்த கோரோ என்பது கொரோனாவினுடைய மருந்து என்று டாக்டர் கண்டுபிடித்த மருந்து என்று சிலர் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அது அப்படி அல்ல. உண்மையில் என்னவென்றால், கோரோ என்பது சுவாச பாதைகளையும் சுவாச உறுப்பையும் பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை வளர்த்து கொள்ள உதவுகிற ஒரு உணவு பானம். இப்போ இது எதுக்கெல்லாம் உதவுது பாருங்க. சளி பிடிச்சிருந்தா சரியாக்கிடுது, இருமல் லொக்கு லொக்குன்னு இருந்தால் சரியாக்கிடுது, தும்மல் விடாமல் வந்தால் சரியாக்கிடுது, காய்ச்சல் இருந்தால் சரியாக்கிடுது, மனசில் ஒரு பயம் பீதி இருந்தால் அதை சரியாக்கிடுது. அப்போது இப்படிப்பட்ட பன்முகத்தன்மையுடைய ஒரு உணவு பானமாக கோரோ இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம். இப்போ என்ன பண்ண வேண்டும்? இப்படி பயந்து கொண்டு நான் சோதனைக்கு போக மாட்டேன் என்பவர்கள் அந்த பயந்து கொண்டு போகாமல் எதையும் செய்து கொள்ளாமல் இருந்து ஒரு ரிஸ்க்கு, ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொள்ளாமல் இந்த கோரோவையாவது வாங்கி குடித்து கொண்டிருங்கள். உங்கள் சுவாச பாதையும் சுவாச உறுப்பையும் அதை ஆரோக்கியப்படுத்தி உங்களை அசுவாசப்படுத்தி தைரியப்படுத்தி உங்களுடைய நோய்த்தன்மையிலே இருந்து உங்களை விடுவித்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால தான் இதை நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். இந்த விடுபட்டவர்கள், நெகட்டிவானவர்கள், அவர்களுக்கு இருக்கிற அறிகுறிகள் போவதற்கு கோரோ உதவுகிறது. கோரோ தொற்று, எந்த சளி தொற்று இருந்தாலும் அந்த கோரோ அந்த தொற்றை கட்டுப்படுத்த, அதை சரி செய்ய உதவுகிறது. இந்த இருமல், காய்ச்சல், மூச்சு விடுவதிலே சிரமம் போன்ற அறிகுறிகள் இருந்தாலோ, நாவிலே ருசியின்மை, நாசியிலே மனம் நுகர முடியாத தன்மை இருக்கிறது என்றாலோ 3 நாட்கள், ஒரு நாளைக்கு 3 வேளை இந்த கோரோவை எடுத்துக்கொண்டாலே அவைகளெல்லாம் முழுதிலும் மாறிப்போகிறது என்று பயன்படுத்தியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது அவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த சித்த மருத்துவத்தில் சொல்லி இருக்கிற 4 பாகங்களுடைய கூட்டாக அந்த FSSAIனுடைய அனுமதி பெற்ற, உரிமம் பெற்ற உணவு பானமாக நமக்கு கிடைத்திருக்கிற கோரோவை பயன்படுத்தி தமிழ் கூறும் நல்லுலகம் சுவாச உறுப்புகளை பலப்படுத்தி கொண்டு, சுவாச உறுப்புகளில் வருகிற தொற்றுக்களிலே இருந்து தன்னை காப்பாற்றி கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சித்தர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.